ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2 ஜூலை 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஸ் டேஸுங்களை வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 88 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஓரளவு சைட் வேஸில் தான் மூவ் ஆகிட்டுருக்குது. 25,500 சுற்றியே தான் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் இருக்குது, 5 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. செகண்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்குது, 30 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, குளோபலாகவே ஸ்டீலோட ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, சைனாவில் டிமாண்ட் வந்து மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால பார்த்திங்கன்னா ஸ்டீல் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ரேலி ஆகுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 19 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக ரேலி இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ரெக்கார்டு ஹை அச்சீவ் பண்ணிச்சு, அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குது. எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா 3வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணியிருக்கிறாங்க, 1561 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 3வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க, 3036 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து எப்போல்லாம் செல்லர் சைடில் போகிறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணுது. ஸோ இன்னும் வந்து எஃப்ஐஎஸ் விற்க விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மறுபடியும் பை பண்ணாங்கன்னா ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.